ரொம்ப சூப்பரான வேலையாக இருக்குமா அப்படி சொல்ல முடியாது. கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிடணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது இந்த காலகட்டத்தில ஏதாவது பேங்க் லோனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை யார்கிட்டயாவது வட்டிக்கு ட்ரை பண்ணுறீங்க காசு அப்படின்னா, தாராளமாக முயற்சிக்கலாம். அந்த லோன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல பலமான கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு உண்டு. ஜாதக ரீதியாகவும் 6ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால், உறுதியாக வங்கிக் கடன்கள் கிடைக்கும். சரிங்களா? அந்த மாரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம். இது ஒரு அமைப்பு. வட்டிக்கும் ஒரு சிலருக்கு கிடைக்கும். 6ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா, வட்டிக்கும் காசு கிடைக்கும். அதில எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. ஏதாவது வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, சொத்து வாங்குறது அந்த மாரி முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, அந்த பொருட்சேர்க்கைகள் செய்றதுக்கு இந்த காலகட்டம் ஓகே. தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம். ஏன்னா சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள்லயும் இந்த காலகட்டத்தில ஜாதகம் உண்டு. ஆக இப்ப யாருடைய ஜாதகப்படி 4ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றதோ, அவங்க தாராளமா வாங்கலாம். சரிங்களா? எல்லாருக்கும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் ஏதேனும் ஒரு சொத்து சேர்க்கை இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு மிக சிறப்பு. பெண்களை பொறுத்தமட்டிலும் ஆபரண சேர்க்கை, இல்லை வீட்டுக்கு தேவையான உயர் ரக பொருட்கள், இப்போ ஒரு ஒரு 15,000 கொடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்குறது, ஏசி வாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், இந்த மாதிரியான பொருட்சேர்க்கைகளுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக உண்டு. பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படும் பருவத்தினருக்கு. தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுறது, தேவையில்லாத செய்திகளை பரப்புறது, தேவையில்லாத நட்பு வட்டாரங்களுக்குள்ளே போகிறது, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் தேவையில்லாமல் மூக்க நுழைப்பீங்க. ஜாதக ரீதியாகவும் ராகு தசையோ அல்லது சுக்கிர தசையோ அல்லது 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ நடக்குதுன்னா, அந்த தேவையில்லாத கான்டாக்ட்ஸ், தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்குள்ளே மாட்டிக்கிடுவீங்க. அதை கொஞ்சம் கூடுமான வரையிலும் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது மிக மிக நன்மை அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? இதை ஒன்றை பார்த்துக்கிடுங்க. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற இந்த 2025 பார்த்துக்கிட்டிங்கன்னா, சனி பெயர்வு பெற இருக்கிறார், ராகு கேதுக்கள் பெயர்வு பெற இருக்கிறார்கள், குரு பகவான் பெயர்வு பெற இருக்கிறார். இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி. குருவும் ராகு கேதுக்களும் மே மாதத்திலும், சனி பகவான் மார்ச் மாத இறுதியிலும் பெயர்வு பெற இருக்கிறார்கள். எப்பவுமே இந்த ராஜ கிரகங்கள் பெயர்வாகின்ற பொழுது இருக்கிறது 4 கிரகங்கள் தான் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம். சனி, ராகு, கேதுக்கள், குரு. இந்த 4 கிரகங்களும் பெயர்வு பெறுவதை வைத்து தான் ஒரு ராசியினுடைய ஏற்ற இறக்கம் கோச்சாரத்தை பொறுத்து அமையும். கோச்சாரத்துடைய பலம் 10% அப்படின்னு சொன்னாலும், அந்த 10%த்தில் மேஜரான பார்ட் யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாக்கம் அதிகமாக இருப்பது இவங்க 4 பேரோடது தான். அந்த விதத்தில் இந்த 4 கிரகங்களின் பெயர்வு 2025 பொறுத்த மட்டிலும் எந்த இடங்களில் உங்களுக்கு நல்ல தாக்கத்தையும், எந்த இடங்களில் கொஞ்சம் சரியில்லாத தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அதாவது எதிலெல்லாம் நன்மையை கொடுக்கும், எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க இருக்கும். சரிங்களா? ஆக இந்த 4 கிரகங்களின் பெயர்வால் 2025 மார்ச் மாதத்திலிருந்து ஏற்றத்தையும் இறக்கத்தையும் சந்திக்க போவது எங்கெங்கு, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம அப்படி தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க. மீனம், மீனராசி நேயர்களே, மீனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த 4 கிரகங்களினுடைய பெயர்ச்சியுமே ஜென்மத்துக்குள்ளாக சனி வர்றார், 4ஆம் இடத்திற்குள்ளாக குரு போகிறார், 6ல் கேது வர்றது ஒன்று மட்டும்தான் இங்கே சிறப்பே தவிர மற்ற எதுவும் சொல்கிற அளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது இந்த கிரகங்களின் பெயர்வு. குறிப்பாக இந்த ஜென்ம சனி நடக்கும்போது பார்த்தீங்கன்னாங்க, இந்த குருவின் பெயர்வு, ராகு கேதுக்களின் பெயர்வு இதெல்லாம் பெருசாக எடுபடுமான்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஜென்ம சனி தான் இருக்கிறதுலே கோச்சாரத்தில் ஒரு வலிமையான நெகட்டிவான அமைப்பு. சரிங்களா? அது இருக்கும்போது எந்த விதமான பெரிய கிரக சேர்க்கைகளும், இன்னும் சொல்லப்போனால் ஜாதக பலனையே ஒரு 30% மந்தப்படுத்தக்கூடிய பலம் ஜென்ம சனிக்குண்டு. சரிங்களா? அந்த மாதிரியான அமைப்புகள் இது பெருசாக ஏற்றம்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? இப்படி இருக்கின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சில கைடன்ஸையும் பார்த்துருவோம். சரிங்களா? இந்த 4 கிரகங்களின் தாக்கத்தில் முதல்ல எங்கெல்லாம் நன்மைங்கிறத பார்த்துடலாம். அன்பு நண்பர்களே, வேலை கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் சொல்கிற எந்த நல்ல பலனும் ரொம்ப சூப்பர்னு எடுத்துக்க முடியாது, பரவாயில்லைங்கிற அளவுக்கு தான் இருக்கும். சரிங்களா? ஜென்ம சனினால். ஆக வேலை கிடைக்கும், தாராளமாக வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் முயற்சிக்கலாம். உங்கள் ஜாதக ரீதியாகவும் 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடக்கின்றது என்றால் தாராளமாக முயற்சியுங்கள், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப சூப்பரான வேலையாக இருக்குமா அப்படி சொல்ல முடியாது. கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிடணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது, இந்த காலகட்டத்தில் ஏதாவது பேங்க் லோனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை யார்கிட்டயாவது வட்டிக்கு ட்ரை பண்ணுறீங்க காசு அப்படின்னா தாராளமாக முயற்சிக்கலாம்.
அந்த லோன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல பலமான கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. ஜாதக ரீதியாகவும் 6ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக வங்கி கடன்கள் கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம். இது ஒரு அமைப்பு. வட்டிக்கும் ஒரு சிலருக்கு கிடைக்கும். 6ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா வட்டிக்கும் காசு கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளியூர் போகிறதுக்கு யாரெல்லாம் முயற்சிக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த வெளியூர் வேலை வாய்ப்பு போன்ற வெளியிட வேலை வாழ்க்கை போன்ற வெளியிட அமைப்புகள் கைகூடி வரும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். வெளியிடத்திற்கான அமைப்புகள் மிக சிறப்பானதாக உண்டு. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கூடுமானம் வரையிலும் சொந்த மண்ணில் இருக்கிறவங்க பெரிதாக அகலக்கால் எக்கனாமிக்கலாக வச்சிடாதீங்க. வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக தொந்தரவு பண்ணாது. இருந்தாலும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நன்மை. ஆனால் பூர்வீகத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அகலக்கால் வச்சா பொருளாதார ரீதியாக சிக்கிக்கிடுவீங்க. அதை கவனமாக இருந்துங்க. ஆக வெளியூர் போகிறதுக்கு சிறப்பு, வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு சிறப்பு. 12ஆம் இடமோ 8ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் வெளியிட வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி. சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏதாவது வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, சொத்து வாங்குறது அந்த மாதிரி முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொருட்சேர்க்கைகள் செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் ஓகே. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஏன்னா சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள்லையும் இந்த காலகட்டத்தில் ஜாதகம் உண்டு. ஆக இப்போ யாருடைய ஜாதகப்படி 4ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றதோ அவங்க தாராளமாக வாங்கலாம். சரிங்களா? எல்லாருக்கும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏதேனும் ஒரு சொத்து சேர்க்கை இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு மிக சிறப்பு. பெண்களை பொறுத்த மட்டிலும் ஆபரண சேர்க்கை, இல்லை வீட்டுக்கு தேவையான உயர் ரக பொருட்கள், இப்போ ஒரு 15,000 கொடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்குறது, ஏசி வாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், இந்த மாதிரியான பொருட்சேர்க்கைகளுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக உண்டு. அதே 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ சென்றால் போதுமானது. இதெல்லாம் நீங்கள் வாங்கிடலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது செலவுகள் ஆகும், அது சுப செலவுகளாக மாற்றிக்கிடுங்க அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தாங்க நான் நன்மைன்னு சொல்ல முடியும். பிறகு எல்லாமே கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் இருக்குது. சரிங்களா? அதே போல் உடல் நல ரீதியாக ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலுமே ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் ஏற்படக்கூடிய ஜாதகம். இந்த 4 கிரகங்களினுடைய தாக்கத்தால் ஜாதகம் அப்படிதான் அமைகிறதுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி உங்களுக்கு நடந்துருச்சுன்னா ஹெல்த் தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். கூடுமான வரையில கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். உணவு பழக்க வழக்கங்களும் டக்குன்னு ஏதாவது பிரச்சனை மருத்துவரை அணுகிறது நல்லது. சரிங்களா? உங்களுடைய எந்த முறையில் பிடிக்குமோ அந்த முறை மருத்துவரை அணுகிறது நல்லது. ஆனால் நான் மருத்துவமே பார்க்க மாட்டேன், நானும் கைவேத்தியம் பார்த்துப்பேன் அப்படின்னு ஏதாவது இருந்தீங்கன்னா நோயின் வீரியத்தை வீரியப்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் பார்த்துருந்துக்கணும். ஆக மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்றுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க, பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படும். பருவத்தினருக்கு தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுறது, தேவையில்லாத செய்திகளை பரப்புறது, தேவையில்லாத நட்பு வட்டாரங்களுக்குள்ளே போகிறது, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் தேவையில்லாமல் மூக்க நுழைப்பீங்க. ஜாதக ரீதியாகவும் ராகு தசையோ அல்லது சுக்கிர தசையோ அல்லது 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ நடக்குதுன்னா அந்த தேவையில்லாத கான்டாக்ட்ஸ், தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்குள்ளே மாட்டிக்கிடுவீங்க. அதை கொஞ்சம் கூடுமான வரையிலும் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது மிக மிக நன்மை அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? இதை ஒன்றை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க, முக்கியமானதாக பாருங்க, தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் பெரும் முதலீடுகளை உள்வைக்கக்கூடாது. அல்லது புதிதாக தொழில் தொடங்க போகிறவங்கிறவங்க ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் கொஞ்சம் சின்னதாக முதலீடு போட்டு தொடங்கிங்க. மற்றபடி பெரிதாக அட்வைசபிள் கிடையாது. கோச்சார் ரீதியாக ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக மந்தம் அல்லது நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் தான் உண்டு கோச்சாரம். அதனால் பெரிதாக அகலக்கால் வைக்காமல் என்ன இருக்கோ அதை வச்சு அப்படியே வண்டி ஓட்டிக்கிறது நல்லது. புதிதாக நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேங்கிற வேலையெல்லாம் வேண்டாம். இருக்கிறது என்னவோ அதை மட்டும் வச்சு வண்டி ஓட்டிக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நான் ரொம்ப பெருசாக இழுக்க விரும்பலை. ஆரோக்கியம், பொருளாதாரம், தொழில் அமைப்புகளில் அகலக்கால் வைக்காமல் இருக்கணும்.
உறவுகளில் கணவன் மனைவி உறவுகள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வரும். அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா வாழ்க்கை சிறப்புற அமையும்னு சொல்றதுக்கான அமைப்பு இல்லை. அதனால் நெகட்டிவிட்டிஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால ஜாதக ரீதியாகவும் 6, 8, 12 சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போதுன்னா அமைதியாக இருந்து கொள்வது நல்லது. வீண் விஷயங்களில் தலையிட்டு வீண் பழிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் மீனராசிக்காரங்க மனதில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த காலகட்டம் கொஞ்சம் நிதானமாக நகர்ந்து வர வேண்டிய காலகட்டம். ஆக பார்த்திருங்கள். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.